ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் முழங்காலில் நின்று ஜெயம் பெற்ற தேவ மனிதனை நாம் அறிவோம். அவர்தான் தானியேல். இந்த தானியேலுக்கு விரோதமாக பத்திரத்தில் கையெழுத்து இட்ட போதிலும் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். தானியேலின் முழங்கால் ஜெபம் சிங்கக்கபியிலிருந்து அவனை பாதுகாத்தது. இவரின் முழங்கால் ஜெபம் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டது. தானியேலின் வெற்றி அவரது முழங்கால் ஜெபமாகவே இருந்தது. முழங்காலில் நிற்பதுதான் வெற்றியின் ரகசியம். வேதத்தில் எலியா, பவுல், எஸ்தர் இவர்கள் எல்லாரும் ஜெபித்து வெற்றி கண்டனர். நாமும் முழங்காலில் நின்று இருதயத்தை ஊற்றும் போது மிகுந்த பலனை பெற முடியும். ஏனென்றால் நம்முடைய முயற்சிகள் தோற்று போகலாம், ஆனால் முழங்கால் ஜெபம் ஒருபோதும் தோற்பதில்லை. நம்முடைய முழங்கால் தேய்ந்து கற்பாக மாற மாற நம்முடைய முகம் பிரகாசிக்கும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். முழங்கால் ஜெபம் பல தடை கற்களை தகர்த்து வெற்றி பெறச் செய்யும். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வைக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, முற்புதாக்களின் வழியில் 3 வேளையும் ஜெபிக்காத எங்கள் மெத்தனத்தை மன்னித்தள்ளும். முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபித்து பாவத்தை ஜெயித்து வாழ கிருபை தாரும். காலச்சக்கரத்தின் முடிவில் சோதனை நேரங்களில் உண்மையே பற்றி கொண்டு வாழும் அந்த உத்தமமான மீதியானவர்களின் கூட்டத்தில் நாங்களும் இருந்திட அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் உயர்வுக்கு தடையா இருக்கிற கிரியைகளை துரத்தி எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தும். எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தும். துஷ்ட கிரியைகள் எங்கள் குடும்பத்தை அணுகாதவாறு காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும், பிரச்சனைகளிலும், கவலைகள், கஷ்டங்களிலும் முழங்காலில் நின்று உண்மை துதித்து விண்ணப்பித்து பலனடைந்து சத்துருக்களை மேற்கொள்ள வழி நடத்துங்க. ஒவ்வொருவர் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், விருப்பம், எதிர்பார்ப்புகள், முயற்சிகள், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் உங்க வழிநடத்தல், ஆலோசனை, ஆசீர்வாதம் கிடைத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனமாய் வியாதியால் பீடிக்கப்பட்ட எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார், அண்டை வீட்டுக்காரர்கள் மற்றும் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க குணமாக்கும் வல்லமை நிறைந்த கரம் அவர்களை தொட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, மேல் படிப்புக்காக, கலந்தாய்வுக்காக ஆயத்தப்படுவோர், தேர்வுக்காக ஆயத்தப்படுவோருக்கும், வேலைக்காக முயற்சிப்போருக்கும் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாயும், பயணங்களில் உங்க பாதுகாப்பு வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களில் இருந்து விடுதலை பெறவும், நடைபெறுகிற லோக்சபா தேர்தலில் மாந்திரீக வல்லமைகள், பூஜைகள் செயலற்று போகவும், மக்களுக்கு நலமானதை செய்து வளமான தேசத்தை உருவாக்க திட்டமிடும் ஆட்சி அமையவும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், எதிர்ப்பாளர்கள் ரட்சிக்கப்படவும், மிஷனரி ஸ்தாபனங்களின் பொறுப்பாளர்கள் கர்த்தருக்கு முன் உண்மையும் உத்தமமாய் செயல்படவும், கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.